கட்சி கட்சி ஆரம்பிப்பது என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப எளிது. அதை தொடர்வது அப்படின்றது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஆரம்பத்தில் இருக்கின்ற அந்த ஈடுபாடும் மக்கள் மீது கொண்ட அந்த மக்களுடைய நலனின் மீது கொண்ட அந்த அக்கறையும் கடைசி வரையில் இருந்தால் எல்லா கட்சிக்கும் வெற்றியே. அனைவருக்கும் வணக்கம். நான் அசோக்ராஜ். நீங்கள் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, விஜய், தளபதி விஜய், நடிகர் விஜய், தலைவர் விஜய் அவருடைய கட்சியை பற்றி தான் அவருடைய கட்சியினுடைய அறிக்கையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்புறம் ஒரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். தமிழக வெற்றி கூட்டணி, ஸோ டிவிகே, ஸோ அது தளபதி வெற்றி கழகம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ தமிழக வெற்றி கூட்டணி, தமிழக வெற்றி கழகம், சரிங்களா? டிவிகே, தமிழக வெற்றி கழகம் அப்படின்றது அந்த கட்சியினுடைய பெயர், சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா நேற்று 2/2/2024 அன்னைக்கு இதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த கட்சியோடைய அறிவிப்பை முதல் அறிக்கை, அதாவது கண்ணீரிக்கைன்னு சொல்லுவாங்க, முதல் அறிக்கை பார்த்தீங்க அப்படின்னா வெளியிடுறாங்க. அந்த கட்சியுடைய அறிக்கையில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு ஒரு திருக்குறளுடைய ஒரு லைனை எடுத்து அங்கே போட்டிருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பிறப்பால் அனைவரும் சமம் அப்படின்றது அர்த்தம். ஆக்சுவலாக பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அந்த குறளுடைய ஃபுல் விளக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, பிறப்பால் அனைவரும் சமம், செய்கின்ற தொழிலில் மட்டுமே மக்களை வேறுபடுத்தி காண முடியும் அப்படின்றது அந்த குறளுடைய முழு குறளுடைய விளக்கம். ஸோ பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற ஒரு முன்னிலைப்படுத்தி தான் அதில் கூறப்பட்டிருக்கு. ஜென்ரலாக அந்த அறிக்கையில் ஒரு 3 பக்கம் கொண்ட அறிக்கையில் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளும் என்ன சொல்கிறாங்களோ அதே விஷயங்கள் தான் இருக்குது. ஆனால் அதில் அதை தவிர்த்து ஒரு சில நல்ல விஷயங்களும் அதில் இருக்குது. என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் தெரியும் உங்களுக்கு தளபதி விஜய் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா அவருடைய நற்பணி மன்றம்ன்றது மாறி அதுக்கப்புறம் விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு வந்தது. அப்புறம் அந்த மக்கள் இயக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கட்சியாக மாறி இருக்கு. அப்போ அந்த டைம்ல இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவரால் முயன்ற உதவிகளை அப்பப்போ செஞ்சுக்கிட்டே வர்றாரு. இது நாட்டு மக்கள் அனைவரும் அறிந்த ஒரு விஷயம் தான் இது. அப்பையிலேருந்து சரி, அவர் அந்த சொல்ல வர விஷயங்கள் அப்பையிலேருந்து வந்திருக்கும். பட் ஆனால் இது ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனால் மட்டும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ண முடியாது. இதுக்கு மிகப்பெரிய சக்தி தேவைப்படுது. அதே மாதிரி ஒரு அரசியலுடைய சக்தி தேவைப்படுது. இன்னும் நல்லா மக்களுக்கு உதவி செய்யறதுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி அந்த அறிக்கையில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இந்த அறிக்கையில் அவர் முக்கியமாக சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, ஊழல் இல்லாத ஆட்சி, சாதி மதம் பேதமற்ற ஆட்சி, தொலைநோக்கு பார்வை கொண்ட ஆட்சி, இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுது. இதுதான் வேணும். அதை முன்னிறுத்தி தான் நான் இந்த கட்சியை நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னிலைப்படுத்தி அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இதில் அவர் தெளிவாக 2 விஷயம் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காருங்க. ஸோ ரொம்ப பார்த்தீங்கன்னா இந்த அறிக்கை வெளியிடும் போது அவ்வளோ டீசெண்டாக அவ்வளவு நல்ல விஷயங்களோடு அதை வெளியிடுறாரு. என்ன அப்படின்னா, 2024, அதாவது இப்போ வர இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் நிற்க போகிறதில்லை, நாங்கள் யாருக்குமே எங்களுடைய ஆதரவை கொடுக்க போகிறதில்லைன்னு தெளிவாக கொடுத்துருக்காரு. நாங்கள் எங்களோட இலக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2026 தான் எங்களுடைய இலக்கு. 2026க்குள்ளே நாங்கள் எங்களுடைய கட்சியுடைய எல்லா விஷயத்தையுமே ஒரு அமைப்பை நாங்கள் எல்லா இடத்துலையுமே நாங்கள் செட் பண்ணிவிட்டு 2024 தான் எங்களுடைய இலக்கு அப்படின்றது தெளிவாக அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, அவர் ரொம்ப விஷயம் அழுத்தி சொல்கிற ஒரு விஷயம், என்னுடைய அம்மா அப்பாவுக்கு அப்புறம் எனக்கு பேர் புகழ் இதெல்லாம் கொடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழக மக்கள் மட்டும்தான். அதனால் அந்த தமிழக மக்களுக்கு என்னால் முயன்ற உதவிகளை நான் செஞ்சிடணும் அப்படின்ற ஒரு நோக்கில் தான் அவர் அதை முன்னிலைப்படுத்தி அதை சொல்கிறாரு, சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, அவர் இன்னொன்று சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கட்சியினுடைய பெயரெல்லாம் அங்கீகரிச்சதுக்கப்புறம் இதோட கட்சியோட சின்னம், கொடி, அவங்களுடைய கொள்கை, அவங்களுடைய கோட்பாடு எல்லாத்தையும் வெளியிடப்படணும் அப்படின்றது தெளிவாக சொல்லியிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயங்க, அதாவது அவர் இப்போ பார்த்தீங்கன்னா பீக்கில் இருக்கிற ஒரு ஆக்டர், கரெக்டுங்களா? அவர் நினைச்சாருன்னா ஒரு படத்துக்கு பார்த்தீங்கன்னா வசூல், இப்போ கடைசி லியோட வசூல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய க்ரோஸ் அவங்க பண்ணியிருக்காங்க. அதில் அவருக்கு நிறைய ஏர்னிங் வரும். இன்னொரு 10 படம் பண்ணாங்கன்னா இன்னொரு 1000 கோடி அசால்ட்டாக சம்பாதிச்சுட்டு போயிடலாம். ஆனால் அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு, நான் முழு களத்தில் நான் இறங்க போகிறேன், முழு அரசியல் பணியில் ஈடுபட போகிறேன், என்னை ஈடுபடுத்த போகிறேன். அதனால் நான் இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2-3 படங்கள், 1 or 2 படம் அப்படி தான் மேக்ஸிமம் 17 கூட வச்சுக்கோங்க, 16 or 17
அதோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அரசியல் பணி மட்டும்தான் அப்படின்றது வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்தும் வந்து உள்ளே வந்தார். ஆனால் விஜயகாந்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் அவர் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டு அப்புறம் அவருடைய உடல்நிலை சரியில்லை, அப்புறம் சுற்றி இருக்க சூழல் சரியில்லை, அதனால் அவரால் வந்து அதில் வந்து நிலைத்து நிற்க முடியவில்லை. இல்லைன்னா அவர் தான் இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றுக் கட்சியாக இருந்திருப்பார். அவர் இருந்திருந்தது தான் இருந்திருப்பார். ஸோ ஓகே, இப்போ அதே மாதிரி ஒரு மாற்றுக் கட்சியாக, அதாவது நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா திமுக அதிமுகவை தவிர மிகப்பெரிய மாற்றுக் கட்சி அப்படின்றது வந்து எதுவுமே கிடையாது. இருப்பாங்க, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் இருப்பாங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு அடுத்த ஒரு மாற்றுக் கட்சியாக வர்றதுக்கான நிறைய விஷயங்கள் இந்த 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 கட்சியில் வந்து இருக்குது. இன்னும் அவங்க வந்து கொள்கைகளோ இன்னும் அதனுடைய சின்னங்களோ எதுவுமே வெளியில், ஆனால் மக்களுடைய ஆதரவு கண்டிப்பாக ஒரு ஆக்டர்ன்றது நான் நினச்சி சொல்லலை. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது அப்படின்றது வந்து மக்கள் மத்தியில் நல்லாவே வந்து இருக்குது. ஸோ இந்த ஒரு நிகழ்வை அவர் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற இப்போ ரஜினி வந்தார், நான் வரேன்னு சொல்லிட்டு கடைசியில் ஆல்மோஸ்ட் அவருக்கு ஏஜ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் உடல்நிலை சூழல் காரணமாக என்னால் வந்து இதை பண்ண முடியாதுன்னு சொல்லி தவிர்த்துறாரு. ஆனால் இவருக்கு வந்து ஏஜ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 49 or 50. ஸோ இந்த ஏஜில் கரெக்டான ஏஜில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் கரெக்டான ஏஜில் ஸ்டார்ட் பண்ணது இல்லாமல் இவர் வந்து இவருடைய இலக்கம் வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய இலக்காக இருக்குது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அறிக்கையில் வந்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா எண்ணி துணிக கருமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது அவருடைய ஸ்டைலில் சொல்லணும் அப்படின்னா, ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி. லைக் அப்படின்னா ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா யோசிச்சு செய்யணும். செஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி யோசிக்கவே கூடாது. ஸோ அதுதான் வந்து எண்ணி துணிக கருமம் என்ற வள்ளுவரின் வாக்கோட அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா களப்பணியில் வரேன் அப்படின்றது தெளிவாக அறிக்கையில் எனக்கு சொல்லியிருக்காரு. ஸோ பயங்கரமான ஒரு விஷயம். நேற்று ஃபுல்லாக அதுதான் டாக், எல்லாமே பேசுகிறது எல்லாமே அதுதான் டாக். ஸோ இதை பற்றி விஜயினுடைய தளபதி விஜய், நடிகர் விஜய், தலைவர் விஜயோடைய தமிழக வெற்றி கழகத்துடைய கழகம் வந்து ஆரம்பிக்கப்பட்டதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் வந்து என்ன வந்து இது உங்களுக்கு ஆதரவாக இருக்கா, இல்லை வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மாற்றுக் கட்சி வரணும் அப்படின்றது நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை அதே திமுக போனோம், நான் அதிமுக போனோம், இவங்க 2 இடத்துக்குள்ளே மாற்றி நாங்கள் ஓட்டு போட்டுக்கிறோம், வேறு மாற்றுக் கட்சிகளே தேவையில்லை அப்படின்றது உங்கள் எண்ணமா அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். வரும்போது உங்கள்கிட்ட அதை நான் வந்து சேர்க்குறேன். பாய்.